அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திரிகோணாசனம் ஏற்கனவே நின்னு செஞ்சது பார்த்தோம். இப்போ வந்து உட்கார்ந்த நிலையில திரிகோணாசனம். ஏற்கனவே நின்னு திரிகோணாசனம் செஞ்சோம். நின்னுகிட்டு கால அகட்டிக்கிட்டு. இப்போ வந்து உட்கார்ந்த நிலையில திரிகோணாசனம். இடுப்பு பகுதி திரும்பும். இடுப்பு பகுதி திரும்பும். இந்த கல்லு வலி பிரச்சனை மெயினா அதுக்கு வந்து இந்த சைடுல கல்லு பிரச்சனைக்கு இது மெயின் நல்ல ஆசனம். சதையும் குறையும். இடுப்பு சதப்பகுதி நல்லா குறையும். இந்த ஆசனம் செய்யும்போது. இது எப்படி செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி உட்காந்துக்கணும். அடுத்தது வந்து காலை வந்து இப்படி நீட்டி விடணும். காலை நீட்டி இது காலை இப்படி நீட்டிக்கணும். நீட்டி வந்து இந்த வலது கை வந்து இடது விரல்ல தொடணும். இங்க பாரு. ஃபர்ஸ்ட்டு தொட முடிஞ்சவங்களோ இல்லாட்டி ஒரு கயிறோ முன்ன ஏற்கனவே சொன்ன மாரி கயிறு, நூலு ஏதாவது இப்படி கட்டிக்கிட்டு கூட இப்படி திரும்பணும். திரும்பும்போது இந்த இடுப்பு அப்படியே திரும்பணும். திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு சதையெல்லாம் குறையும். கல்லு வலி பிரச்சனை இங்க தான் இருக்கு. அந்த கல்லு வலி பிரச்சனையும் போகும். இங்க பாருங்க. இப்படி காயில புடிச்சுக்கணும். இல்ல நூலா நீங்க ஏதோ கட்டிக்கலாம். நூலோ, ஒரு துண்டோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. இத புடிச்சு, இதுல வந்து கொஞ்சம் ஒரு மூச்சு இருக்கு. ஒரு 5 முறை சுவாசிக்கணும். அது சுவாசிச்சாதான் அந்த பலன் கிடைக்கும். இங்க பாருங்க. இப்படி வச்சு, இந்த கை வந்து இந்த பின் சைடு இருக்கணும். முகம் வந்து பின் சைடு திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்து ஒரு 5 மூச்சு இழுத்து விடணும். இழுத்து விட்டாதான் இது கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். இங்க பாருங்க. 1 2 3 4 5 இந்த மூச்சு இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வளையுது பார்த்தீங்களா? இந்த வந்து ஒரு மடிப்பு குடுக்கும். மூச்சு இழுத்து பிடிக்கும். அதுக்கு தான் இந்த மூச்சு ஒரு 5 மூச்சு நல்லா இழுத்து விடணும். இப்படி இருக்கும்போது. இப்படி இருக்கும்போது இந்த மூச்சு இழுத்து விடும்போது இந்த இடத்துல அல்லையில லைட்டா இழுத்து பிடிக்கும். அதுதான் நல்ல பலன். அடுத்தது வந்து இந்த கை. அடுத்தது வந்து இந்த கையில இத பிடிக்கணும். புடிச்சு, அதே மாரி இந்த கை பின் சைடு, முகம் வந்து பின் சைடு 5 சுவாசம். நல்லா மூச்ச நல்லா ஆழ்ந்த சுவாசம் நல்லா இழுத்து விடணும். இங்க பாருங்க. 1 2 3 4 5 அவ்வளோதான். 5 எண்ணிக்கை. இது மூச்ச இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வயிறு பகுதி நல்லா ஒரு மடிப்பு நல்லா இழுத்து குடிக்கும். இந்த கல்லு வலி பிரச்சனையும் போகும். இதுதான். அவ்வளோதான். திரும்பி வந்து நேரா உட்காந்துக்கணும். நேரா வந்து அவ்வளோதான். நேரா உட்காந்து ஒரு நல்ல ஒரு 4 மூச்சு நல்லா இழுத்து, அது ஆழ்ந்து அவ்வளோதான். இத மட்டும் செஞ்சு காலையில ஒரு டெய்லி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும். இங்க நேர்ல வந்து கத்துக்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேர்லயும் கத்துக்கலாம். இங்க சொல்லி தரோம். ரைட். நன்றி, வணக்கம்.